எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஆனகுப்பம். இந்த தொகுப்பில் தேனி வைகாசி 1948ன்னு போட்டிருக்கு. ஐ திங்க் வைகாசி மாதம் அவர் பத்திரிகை இருக்கலாம் தெரியல. தேனி பரவடி பத்திரிகைன்னு நினைக்கிறேன். 1948 அப்படின்னு வந்ததாக போட்டிருக்குது. அது எப்போ வந்ததுன்னு கரெக்டாக தெரியல அந்த மங்கசீனில். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம ரசிக்கணும். பலவித பிரமாதமான அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது வாழ்க்கை, என்ன மாதிரி இருந்த மக்கள்னு கொடுத்துருக்கா. அது மாதிரி ரொம்ப ஒரு வசதியான கதை தான் இது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் ஆனகுப்பம். ஆசிரியர் சண்டஹாசனிடமிருந்து வந்துள்ள கடிதத்தின் ஒரு பகுதி இது. நீர் எழுதியுள்ள சாப்பாடு என்ற கட்டுரையை படித்தோம். 16 பக்க பத்திரிகையில் 15 பக்கம் விளம்பரங்களை போட்டு ஒரு பக்கத்தில் கவிதை, கட்டுரை, அரசியல், சினிமா விமர்சனம் முதலையெல்லாம் செய்து விடுவார் என்று நாம் பத்திரிகை நடத்தும் வகையை பற்றி எழுதியிருக்கிறீர். அது நையாண்டியோ யதார்த்தமோ எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீர் பிழைக்க தெரியாதவர். உமக்கு பத்திரிகை நடத்துவது போவது ஒன்றும் தெரியாது. தென்னை மார்க் தொன்னைகள், பெருச்சாலி மார்க் பெருங்காயம், கூவம் மார்க் அத்தர், இன்னும் மற்ற சாமான்களை விற்பனை செய்யும் முதலாளிகள் தயவால் தான் பத்திரிகைகள் பிழைத்து நிற்கின்றனவே தவிர எழுத்தின் மகிமையால் அல்ல. மேற்படி முதலாளிகள் நமக்களிக்கும் விளம்பரங்களை நிறுத்திவிட்டால் ஒரு பத்திக்கு ₹1/2 வீதமாக நீர் தட்டி கொண்டு போகும் சன்மானத்தை கோட்டை விட்டு விட்டு புறங்கையை நக்க வேண்டியதுதான். அது சரி, நம்ம கடிதத்தின் முக்கியமான விஷயம் அதுவல்ல. அடிப்படை தத்துவமாக சாப்பாட்டில் நமக்குள்ள பக்தி பூர்வமான மோகத்தை நீர் பாராட்டியுள்ளதற்கு மிகவும் நன்றி. ஒரே ஒரு சந்தேகம். நம் பத்திரிகை நடத்தும் வகையை பற்றி கூறிவிட்டு இந்த ஆனகுப்பத்தான் வேலையை விட என்று குறிப்பிட்டுள்ளீர். ஆனகுப்பத்தான் என்பவர் யார் என்பதை விவரமாக தெரிவிக்க வேண்டும். யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை போட்டு விளக்கமும் கொடாமல் போகும் போன்றவர்களை கண்டு நமக்கு உண்மையாகவே பரிதாபமாக இருக்கிறது. பாதகமில்லை. ஆனகுப்பத்தானை விளக்கி சொல்லும். இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. தஞ்சாவூர் ஜில்லாவில் பிறந்தாலும் ஆசிரியர் சண்டஹாசன் வேறேதோ ஜில்லாவில் வளர்ந்தார் என்று. தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்களுக்கு ஆனகுப்பத்தான தெரியாமல் இராது. தெரியாதவர்களும் இருக்கலாம். போன தலைமுறைக்காரர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும். தற்போதைய தலைமுறையில் பலருக்கு தெரியாமல் இருக்கவும் நியாயம் உண்டு. காரணம், உயிர் பரிமாணத்தின் போக்கில் அடியோடு அழிந்து மறைந்துவிட்ட ஜீவராசிகளைப் போல ஆனைக்குப்பத்தான்களும் மறைந்து விட்டதுதான். ஆனைக்குப்பம் மிக மிகச் சிறிய பட்டிக்காடு. ஆனால் அதன் கீர்த்தியோ ஆனையை போன்றது. விரலை மடக்கி எண்ணிவிடக்கூடிய ஒரு சில ஆசாமிகள் ஊரின் புகழை உலகம் எங்கும் வாரி இறைத்து விட்டார்கள். அந்த ஒரு சில ஆசாமிகளுக்குத்தான் ஆனைக்குப்பத்தான் என்ற பெயரும் தகும். வேறு யாரையும் அவர்கள் ஆனைக்குப்பத்தாலில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் மாண்டிருந்தாலும் அந்த பெயரை சொல்லி அழைத்தால் முழுவதுமே நார்த்தலை இலையை பொடி செய்துவிட்டு வேப்பலை கட்டி என்று பெண் பிள்ளைகள் அழைப்பதற்கு சமமாகத்தான் ஆகும். ஆதலால் நாம் ஆனைக்குப்பத்தான் என்று சொன்னால் அது அந்த ஒரு சிலரை தான் குறிக்கிறது. இப்பொழுது ஆனைக்குப்பத்தில் வாழ்பவர்கள் அந்த பெருமை தங்களை சார்கிறது என்று ஆத்ம திருப்தியோ அகங்காரமோ அடைய தேவையில்லை. ஆனைக்குப்பத்தான்களுக்கு 2 அலுவல்கள் தான் வாழ்க்கையில். அவை யாவன? 1 சாப்பாடு, 2 கூப்பாடு. சாப்பாடு கிடைக்காவிட்டால் கூப்பாடு என்று ரத்தன சுருக்கமாக சொல்லி விளக்கினாலும் கோரியுள்ள சண்ட மாறுதத்தின் வேட்கையை தீர்ப்பதுதான் கடமை. விளக்கியே சொல்லிவிடுகிறேன். ஆனைக்குப்பத்தான்கள் போஜன பிரியர்கள். ஆனால் ஆசை இருந்தும் செயலில்லாத அல்ப பசிக்காரர்களோ
சபலக்காரர்களோ அல்ல. பின்ன என்ன, சாம்பார் சாதம் 2 தடவை, மோர் குழம்பு சாதம் 2 தடவையும், ரசம், புளி, தேங்காய், சர்க்கரை சாதங்கள் ஒவ்வொன்றையும் 2 தடவைக்கு குறையாமலும் சாப்பிட மாட்டார்கள் என்று மந்தமாக விறுவிறுப்பில்லாமல் சொல்வதற்கு பதிலாக அவர்கள் பற்றி உண்மை வரலாறு ஒன்றையே சொல்லிவிடுகிறேன். அந்த காலத்தில் மன்னார்குடி ஹனுமந்தராயர் ஹோட்டல் சாம்பாருக்கு மிஞ்சின சாம்பாரே உலகத்தில் கிடையாது. சாப்பாடு 2 தான் என்றாலும் ஹனுமந்தராயர் வாரி தான் கொட்டுவார். பொதுவாகவே ராயர்களே பெரிய அன்னதாதாக்கள் தானே. ஹனுமந்தராயருக்கு கரண்டி சட்டும் இதெல்லாம் தெரியாது. சாம்பாரை கோக்கர்ணத்தில் மூக்கை சாய்த்து ஊற்றுவாரே தவிர கரண்டியால் முண்டு பசியை பதம் பார்க்க மாட்டார். மற்ற ஹோட்டல்காரர்களைப் போல நெய் வார்க்க ஒரு குறும்பை வாங்குவதும், சோற்றை தட்டை தடதடவென்று தட்டுவதும், பரிமாறுவதில் சங்கோசமும் அவரிடம் கிடையாது. ஆகக்கூடி படுதாராளம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்சம் என்ற வார்த்தைகளை அவர் கேட்டதே இல்லை. 20 வருஷம் இப்படி மானமாக காலத்தை ஓட்டிவிட்ட ராயரின் ஹோட்டலுக்கு ஒரு நாள் 2 ஆணை குப்பத்தார்கள் வந்து சேர்ந்தார்கள். கச்சலான ஆசாமிகள் தான். முதல் போட்ட சாதத்தை ஆளுக்கு ஒரு கோக்கரணம் சாம்பாரை ஊற்றிக்கொண்டு உள்ளே தள்ளிவிட்டார்கள். 2வது முறை சாதம் பரிமாறிவிட்டு ரசம் கொண்டு வந்தபோது அவர்கள் சாம்பார் எங்கவே ராயருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் அது தம் கைமணத்திற்கு சர்டிஃபிகேட் என்று சமாதானம் செய்து கொண்டு சாம்பார் கொண்டு வந்து ஊற்றினார். கோகர்ணம் நிமிரவில்லை. போதும் என்ற சப்தமும் கேட்கவில்லை. நாற்று முளைத்த வயலை போல இருந்த இலையில் சில பருக்கைகள் தான் வெளியே தென்பட்டன. இன்னொரு கோக்கர்ணம் கொண்டு வந்தார் 2வது ஆளுக்கு. ஆனால் முதல் ஆள், அண்ணா இன்னும் கொஞ்சம் சாம்பார் என்றான். ராயருக்கு பொறுக்கவில்லை. அட பஞ்சமகா பாதகா என்று மனத்திற்குள் குமுறிக்கொண்டே அப்படியே கோக்கரத்தை இலையில் கவிழ்த்து விட்டார். அதோடு நில்லாமல் உள்ளே போய் ஒரு பெரிய கோக்கரத்தில் சாம்பார் கொண்டு வந்து 2வது ஆசாமியின் பக்கத்தில் வைத்து விட்டு போய்விட்டார். ரசமும் மோரும் இதே திட்டத்தில் தான் நடந்தன. கையெலும்பி விட்டு அவர்கள் வெளியே கிளம்பும்போது, சுவாமி தயவு செஞ்சு இப்படி உட்காரணும் என்று ராயர் கூப்பிட்டார். தாங்கள் எந்த ஊரோ? ஆனக்குப்பம். ஆனக்குப்பமா? அடடா, அப்பவே தெரியாமல் போச்சே. என்ன விசேஷம்? உட்கார சொன்னீர்களே. ஒன்றுமில்லை, எனக்கு வயசு 60 போகிறது. 2 பெண் பிள்ளைகள் கல்யாணத்திற்கு இருக்கின்றனர். ரொம்ப சம்சாரி. இந்தாருங்கள், இதை பிடிங்கோ என்றார். ஆச்சரியத்தோடு அவர்கள் தட்டில் இருந்த வெற்றிலை பாக்கையும் 5 ரூபாய் பணத்தையும் பார்த்தார்கள். என்னத்துக்கு சுவாமி? பிடிங்கோ சொல்கிறேன். நான் சம்சாரி. இனிமே நீங்கள் மன்னார்குடிக்கு வந்தாலும் அடியேன் ஹோட்டலுக்கு வராமல் இருக்கணும். நான் மேலே என்ன சொல்ல இருக்கு என்று கைகூப்பி நின்றார் ராயர். அடேடே என்று அவர்கள் பதில் சொல்ல வாய் எடுப்பதற்குள் வாசல் கதவை மட்டார் என்று சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டார். முதல் ஆணைக்குப்பத்தான் 2வது ஆணைக்குப்பத்தானை பார்த்து கண் சிமிட்டினான். ரூபாயை எக்கில் செருகிக் கொண்டு இருவரும் தெருவில் இறங்கி போனார்கள். பஞ்சமகா பாதகர்கள், மூஞ்சியிலேயே முழிக்கக்கூடாது என்று உள்ளே முணுமுணுத்தார் ராயர். எல்லை மீறி கொட்டிக்கொள்வது பஞ்சமகா பாதங்களில் ஒன்று என்று தர்ம நூல்கள் கோஷிக்கின்றன. ஆனக்குப்பத்தானா சாப்பாட்டுக்கு இந்த கதை போதாதா? சரி, ஆனக்குப்பத்தான் கூப்பாடு என்றால் என்ன? கல்யாணங்களில் பூரி கொடுப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. சாப்பிடுகிற பூரி இல்லை. காசு தாலி கட்டிய பிறகு ஒரு வெள்ளிக்கிண்ணத்தில் வழிய சில்லறைகளாக போட்டு வாசப்படிக்கு வருவார் கல்யாண நிர்வாகிகளில் ஒருவர். வெளியே போகிறவர்களுக்கு ஆளுக்கு 1 அணா 2 அணா என்று அவர் உச்சிதப்படி கொடுத்து கொண்டிருப்பார். பெரிய இடத்து கல்யாணங்களில் 1.5 ரூபாய் என்று கொஞ்சம் பெரிய பிடியாக இருக்கும். இதோ பாருங்கள், பெரிய இடத்து கல்யாணம் 50-60 கணக்கில் வரதட்சணை, 1000 கணக்கில் சாப்பாடு, உள்ளே முகூர்த்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
கல்யாணக்காரரின் வலது கண்ணாக விளங்கும் ஒற்றை கண் குப்பு மொட்டை பெரிய சந்தன பேலாவில் சில்லறை எடுத்து வாசல் படியில் வைத்து நிற்கிறான். தெரு நெருக்கடி சமாளிக்க முடியவில்லை. கிழக்கைகள், குழந்தை கைகள், மோட்டா கைகள், சொறி கைகள், நடுங்குகிற கைகள் என்று நூற்றுக்கணக்கான கைகள் நீள்கின்றன. ஒரு மாதிரியாக எல்லாரையும் வரிசை பண்ணி குப்பு மொட்டை பூரி வழங்குகிறான். அரை அரை ரூபாயாக பாதி கூட்டம் கலைந்து விட்டது. அதோ ஒரு ஆசாமி, அழுக்கு வேஷ்டி, விஷம சிரிப்பு, செம்பட்ட தலை, யாரோ கங்காளிப்பு பயல் என்று 4 ரூபாயை வைக்கிறான் குப்பு மொட்டை. சுவாமி, நான் மட்டும் துரதிருஷ்டசாலியா என்று கேள்வி பிறக்கிறது. ஒரு முறைத்து விட்டு இன்னொரு 2 அணாவை வைக்கிறான் குப்பு மொட்டை. ஒரு காலனாவையும் போட்டு கொடுங்களேன் என்று கெஞ்சுகிறான் ஆசாமி. யாராவது செத்து போய்விட்டால் அவர்களை ஸ்நானம் செய்து கரையேற்றுகிற புரோகிதர்களை அழைத்து 6.25 அணா கொடுப்பது வழக்கம். காரணமில்லாத ஒரு கணக்கு, யுகமான சம்பிரதாயம். குப்பு மொட்டைக்கு தூக்கி வாரி போடுகிறது. என்ன சொன்ன என்று ஆசாமி தலையில் ஒரு குட்டு வைக்கிறான். குட்டு என்னமோ சாதாரண குட்டு தான். ஆனால் குட்டப்பட்ட ஆசாமி ஆடினான், கலங்கினான், முட்டையர் என்று மல்லாந்து கீழே விழுந்து விட்டான். ஐயோ, போயிட்டியாடா பாவி என்று ஒரு அலறல். அவன் தோழன் ஓடி வருகிறான். பார்க்கிறான், நுரை வழிகிறது. வாயிலிருந்து மூக்கில் கை வைக்கிறான். தீர்ந்து விட்டது. மேல் சவுக்கத்தை எடுத்து உச்சந்தலை உள்ளங்கால் வரை எல்லாம் மறைய போர்த்துகிறான். சந்தேகத்தோடு ஒரு முறை உலுக்குகிறான். பயனில்லை. உடல் கட்டியாக கிடக்கிறது. ஐயோ, கல்யாணம்னு வந்தேனே, இப்படி ஆயிடுத்தேடா, உயிரை விட்டுட்டியடா பாவி. நான் உன்னை விட்டுட்டு எப்படிடா இருப்பேன்? ஏய், கல்யாணம்னு வந்தோமேடா, இப்படி முடியும்னு நான் சொப்பனத்தில் கூட நினைக்கலையே. ஐயோ, பணந்தண்ணி கழுகுகள்லாம் கல் மாதிரி இருக்கிறச்சு நீ தான் அகப்பட்டியாடா. இந்த இழவுக்கு நான் தாண்டா கொடுத்து வைக்கல. நான் தான் பாவி 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 என்று பாவிக்கு ஒரு போடு வீதம் நங்கு மார்பில் குத்தி கொண்டான். முகத்தில் அடித்து கொண்டான். மண்டையில் போட்டு கொண்டான். மயிரை பீத்து கொண்டான். உடலில் மேல் விழுந்து புரண்டு அழுதான். கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகியது. குப்பு மொட்டை இருந்த இடம் தெரியவில்லை. உடலை சுற்றி ஒரே கூட்டம். தோழனுடைய புலம்பல் நெஞ்சை பிளக்கிறது. பாவம், பசி, குட்டு தங்காமல் உயிர் போய்விட்டது. என்ன வேலையில் புறப்பட்டு வந்தானோ? அட, 2 காசு கேட்டான்னா இப்படியா குட்டுறது? அவருக்கு வலது கையோ அந்த திமிரு போல இருக்கு. அல்ப பயல். இப்படி கூடியிருந்தவர்கள் விதவிதமாக அங்கலாய்க்கிறார்கள். ஐயா, பேசின்ற கேளு, மேலே ஆக வேண்டிய கருத்துக்கு ஏதாவது செய்யுங்கோ. ஐயா, மட்டை மூங்கில் சட்டியெல்லாம் வாங்கணுமே, கல்யாண வீட்டில் இழவு புறப்பட்டு விட்டதே, இப்படியே இருக்கக்கூடாதியா என்று தோழன் தேம்புகிறான். எல்லா முகமும் செத்து கல்யாணக்காரர் முகத்தில் ஈயாடவில்லை. எந்த அபசுகனத்தை பார்த்து அவர் உள்ளம் கலங்கி அமுங்கி விட்டதோ? அவருடைய அத்தான் கிழவர், நீர் எந்த ஊர் ஐயா என்று கேட்கிறார். ஆனக்குப்பம் என்று பதில் வரவே, அப்படியா என்று ஆச்சரியப்படுகிறார். கல்யாணக்காரரை தனியாக உள்ளே அழைத்து போய், ஏய் கிட்டப்பா, 10 ரூபா கொடுத்தா போன உசுறு வந்துடும், என்ன சொல்ற என்றார். என்ன தான் சொல்றேங்க, புரியலையே. என்ன புரியல? ஆனக்குப்பத்தான் உடலா காட்டிக்கு செத்து போயிருக்கான். 10 ரூபா வந்தால் தான் பயிற்சிக்குவான். இது அவன் தொழில். அப்படியா? அடப்பாவிகளா, அத்தான் அந்த பேச்சுக்கு மட்டும் இனிமே வேண்டவே வேண்டாம். கம்பத்தில் கட்டி வச்சு உரிக்கிறேனா இல்லையா பாருங்க, ரத்தம் பீறிட்டு அடிக்கணும் 2 பசங்களுக்கும். ஏய் கிட்டப்பா, நான் சொல்கிறத கேளு. இந்த மாதிரி 1000 கம்பத்தில் நின்று குடங்குடமாக ரத்தம் சிந்தியிருக்கான். அவங்கெல்லாம் பேசாமல் ரூபாயை கொடுத்துடு. இல்லாவிட்டால் சமாச்சாரம் ஊர் ஊராக எட்டி இன்னும் நாளை இந்த ஆனக்குப்பத்தாளங்கள் வந்து ஒப்பாரி பாடுவார்கள். வருஷம் 100 ஆனாலும் சரி, யானையை விட்டு ஓட்டினாலும் சரி, அவன் எந்திருக்க மாட்டான். நீ என்ன சம்பந்தங்களை வச்சுட்டு 4 நாள் கல்யாணம் பண்ண போறியா
இல்லை இவங்களோட குஸ்திக்கு நிற்க போறியா? சீக்கிரம் தொலைச்சி அமுச்சுடு, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரிய ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். கல்யாணக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. கோபம், வருத்தம், வியப்பு, இப்படி ஒரு மனிதர்களா என்று. அத்தானோ அவசரமாக எந்த யோஜனையும் சொல்ல மாட்டார். வயதானவர், அனுபவஸ்தர். 10 ரூபாய் தோழனிடம் கொடுக்கப்பட்டது. உடல் அசைந்தது. சுவாமி, என்னமோ நினச்சி புலம்பிட்டேன், நல்ல வழியாக உசுருக்கு என்று சமாதானம் சொல்லுகிறான் தோழன். போர்வையை நீக்கி ஒன்றும் புரியாதது போல விழித்து விட்டு சோம்பல் முறித்து விட்டு செத்தவன் எழுந்தான். அவனை ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டு போகிறான் தோழன். எல்லோருக்கும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் கழுத்தை திருக்கி போடலாமா என்று துடிக்கிறது. ஆனால் தொட்டால் வந்தது மோசம். 2ஆம் தடவை செத்து போனால் பிழைக்க 100 ரூபாய் செலவாகும். செலவானாலும் புலம்பர யார் கேட்கறது? அவர்கள் போன பிறகு ஆனகுப்பத்தான் கதையே தான் பேச்சா இருக்கு. உடல் அசங்கித்தா பாரு, வாயில நுர வேற. அவன் புலம்பலை கேட்டியா? நம்ம மங்களம் பாட்டி அந்த மாதிரி ஆழணும்னா 7 ஜென்மம் ஆணை குப்பத்திலேயே பிறந்து வளரணும். இப்படி பல விமர்சனங்கள். ஒரு 4 புள்ளி போட்ட கதை அதோடு முடியாம இருக்கு. ஒரு சின்ன பேராகிராஃப், அப்புறம் 4 லைன். இந்த ஆனக்குப்பத்தான் வீரர்கள் இப்பொழுது இல்லை. நாகரிக பேயின் ஆட்டத்தில் அந்த பூண்டே மறைந்து விட்டது. இந்த மகத்தான ஆனைக்குப்பத்தான் பண்பாட்டை நாம் காண கொடுத்து வைக்கவில்லை. அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இது தேனின்ற மேகசின், தேனி வைகாசி 1948 இதில் போட்டிருக்கு. டி. ஜானகிராமனுடைய ஆனைக்குப்பம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு. இந்த காமெடி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப சீரியஸாக ஒரு காமெடி சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிலருக்கு தான் கை வந்த கலை. டெஃபினெட்லி ஐ காட் டு ரீகால் மை ஃப்ரெண்ட் கிரேசி மோகன் ஹியர். அந்த அவ்வளோ சீரியஸான விஷயம், ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு சட்டில் உயர்ந்த காமெடி போயிட்டு இருக்கும். அந்த கட்டத்துக்கு அந்த ஆலக்குப்பம்னு போட்டு ஆலக்குப்பத்தானை பற்றி அவர் கதை சொல்லி கடைசியில் பிடிக்கிறச்சு நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி பார்க்க கொடுத்து வைக்காம எடுத்து நமக்கு பாக்கியம் அவ்வளோதான் வர படிப்பார். வசதியான ஒரு கதை. 1948 அவர் எழுதியிருக்கார். ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப ஆசைப்பட்டு உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப வழக்கம் போல் நிச்சயமாக இதுவும் நீங்கள் நன்றாக கேட்டு சிரித்து மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.